ஓம் சாய்ராம். அத்தியாயம் 24. பாபாவின் தமாஷும் வேடிக்கையும். சனாலீலை. சீரடியில் ஞாயிறுதோறும் சந்தை நடைபெறும். அண்டையிலுள்ள கிராமங்களிலிருந்து மக்கள் அங்கு வந்து தெருவில் பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வர். ஒவ்வொரு மாலையும் மசூதியில் ஏறக்குறைய கும்பல் வந்துவிடும். ஆனால் ஞாயிறு மாலையோ மூச்சு திணறும் அளவுக்கு கூட்டம் கூடிவிடும். அத்தகைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமத் பந்த் பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவின் கால்களை நீவி பிடித்துவிட்டு கொண்டும் கடவுள் பெயரை முணுமுணுத்து கொண்டும் இருந்தார். சாமா பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன் ராவ் வலப்பக்கத்திலும் இருந்தனர். அப்போது சாமா சிரித்து கொண்டே அண்ணா சாஹேப்பிடம், பாரும், உமது கோட்டின் கைமடிப்பில் தானியங்கள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டே அவர் கோட்டு மடிப்பை தொட்டு அங்கு தானியங்கள் இருப்பதை கண்டார். ஹேமத் பந்த் விஷயம் என்ன என்று அறிவதற்காக தனது இடது முழங்கையை நீட்டினார். அப்போது அனைவரின் ஆச்சரியத்திற்கேற்ப சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடி சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களால் பொறுக்கி எடுக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியை தமாசிற்கான விஷயமாக ஆனது. அங்கிருந்த அனைவரும் எவ்வாறு தானியம் கோட்டு மடிப்புக்குள் சென்று அவ்வளவு நேரம் அங்கேயே இருந்தன என்று வியந்தனர். ஹேமத் பந்தும் அவைகள் எப்படி நுழைந்து அவ்வளவு நேரமும் அங்கேயே இருந்தன என்று யூகிக்க இயலவில்லை. ஒருவரும் இவ்விஷயத்தில் திருப்தியான பதிலை அளிக்க இயலாத இவ்வினோதத்தை பற்றி அதிசயத்து கொண்டிருக்கையில் பாபா கூறினார், இந்த ஆளுக்கு அண்ணா சாஹிப் தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு சந்தை நாளாகையால் பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார். அவர் பழக்கம் எனக்கு தெரியும். அதற்கு இதுவே சாட்சி. இவ்விஷயத்தில் வேறென்ன ஆச்சரியம் இருக்கிறது? ஹேமத் பந்த், பாபா பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன். பின்னர் என் மீது இக்கெட்ட வழக்கத்தை ஏன் சுமத்துகிறீர்கள்? சீரடி சந்தையை நான் இன்னும் பார்த்தது இல்லை. இன்றைக்கு சந்தைக்கு நான் போகவே இல்லை. பின்னர் எவ்வாறு நான் பருப்பு மணிகள் வாங்கி இருக்க முடியும்? அவைகளை வாங்காத போது எப்படி நான் உண்ண முடியும்? எனது அருகில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் நான் ஒருபோதும் எதையும் சாப்பிடுவதில்லையே என்றார் ஹேமத் பந்த். பாபா, அருகில் இருப்பவர்களுக்கு நீர் கொடுப்பது உண்மைதான். ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்றால் நீரோ நானோ என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் உண்ணும் முன் என்னை நினைவில் கொள்கிறீரா? எப்போதும் நான் உம்முடன் இருக்கவில்லையா? பின்பு நீர் உண்ணும் முன்பாக எதையேனும் எனக்கு அளிக்கிறீரா என்றார் பாபா. நீதி. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா நமக்கு என்ன போதிக்கிறார்? முதலில் பாபாவை நினை. அதுவே உன் மனதில் நிலை கொண்டுள்ள அவருக்கு நிவேதனம் செய்யும் முறையாகிறது. இவ்விதமாக ஆசை, கோபம், வெறுப்பு முதலியவை பற்றிய நமது எல்லா எண்ணங்களும் முதலில் குருவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அவரை நோக்கி செலுத்தும் பயிற்சியானது அளிக்கப்பட்டால் எல்லாவித எண்ணங்களையும் களைவதற்கு கடவுள் உதவி செய்வார். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பாபாவின் குணாதிசயம் பக்தர்கள் பால் அவரின் சார்பு. பாபாவின் அடியவர்கள் அவரவர்க்குரிய வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக, இதே மௌஷிபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்துவிட்டு கொண்டிருந்தாள். அவள் உபயோகித்த கடுமையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்களெல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவர் ஆனார்கள். அவர்கள், ஓ அம்மா, இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு. அல்லாவிடில் பாபாவின் இரத்த குழாய், நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய் என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சட்காவை தரையில் ஓங்கி அடித்தார். அவர் கோபோவேசம் அடைந்தார்.
அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியம் இல்லை. பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றிலுள்ள தொப்பிலின் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார். மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருத்த வைத்து அழுத்த 2-3 அடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் அடிவயிற்றுக்குள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடுமென்று மக்கள் பயந்தனர். தூண் உறுதியானது, அசையாதது. பாபா அதன் அருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியிலும் வயிறு கிழியுமென எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார். மற்ற அடியவர்கள் மௌசிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வலியோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினர். நல்லெண்ணத்துடனே அவர்கள் இதை செய்தனர். ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை. தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெருந்துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவை கண்டு அவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். காத்திருந்து பார்ப்பதை தவிர அடியவர்களுக்கு வேறொன்றும் செய்ய முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார். இதிலிருந்து அடியவர்கள் மற்றவர் சேவைகளில் குறுக்கிடக்கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டுமென்கிற பாடத்தை தெரிந்து கொண்டனர். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவே அளக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.